இந்த மயில் கூடி சீக்கிரம் விஜய் மல்லி 2 பேர்கிட்டயுமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மயில் இப்படி ஒரு வேலைய செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா தினேஷ் மேல இருக்கிற அந்த காதல் மயக்கத்தினால அவங்க என்ன செய்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தினேஷ் ரொம்பவே நல்லவங்க மாதிரி அவங்க கிட்ட ஆக்ட் பண்றாங்க. "நீ எப்படியாச்சும் வீட்ட விட்டு வெளியில வந்துரு. வர்றது சும்மா வராத. கையில ஏதாச்சும் பணம், நகை கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அதோட வந்துரு. நாம எப்படியாவது அத வச்சு பொழைச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த மயில் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இப்போ அந்த பணத்தை திருடிடுறாங்க. ஏன்னா விஜய் அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு பணம்லாம் போடணும் அப்படிங்கிறதால அதை நாகு கிட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது, ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து சம்பளம் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 1,00,000 ரூபா பணத்தை இப்போ நாகு கையில் கொடுக்குறாங்க. இதை இப்போ மயில் பார்த்துட்ருக்குறாங்க. எப்படியாச்சும் இந்த பணத்தை எடுத்துடணுமே அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டதால் இப்போ அந்த பணத்தை எடுத்து அவங்க பேக்கில் மறைச்சுமே வச்சிடுறாங்க. இப்போ நாகு ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்ப தான் விஜய் கேட்குறாங்க, "பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா நாகு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் பணத்தை தேடி பார்க்குறாங்க. பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையுமா தேடி தேடி பார்க்குறாங்க. இப்போ ராஜி மேலே தான் விஜய் மல்லி 2 பேருக்குமே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறதால ராஜி கிட்ட கேட்குறாங்க, "என்னடா நீ நினச்சிட்டு இருக்கிற? ஒரு 1,00,000 ரூபா பணம் கூட இல்லாமல் நான் இந்த வீட்டில் இருப்பேன்னு நீ நினச்சியா? எப்போ நீ என் மேலே பழிய போட்டியோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இவங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மயில் சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டை விட்டு எப்போ எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா பேக் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தினேஷோட சேர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்க தான் போகிறாங்க. ஆனால் தினேஷ் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மயில் அவங்க உண்மையாக காதலிக்கலை, எப்படியாச்சும் அவங்கள ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் இந்த மயிலை ஏமாற்றுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.